திருவள்ளூர் மாவட்டம் மஞ்சங்கரணையில் தனியார் இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிந்து 7 பேர் உயிரிழந்த நிலையில் 40க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மயக்கமடைந்ததால் பரபரப்பு. சிகிச்சை பெறும் 10 பேர் மிக கவலைக்கிடமான நிலையில் இருப்பதால் இச்சம்பவம் குறித்து 2 பேரை கைது செய்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவு சம்பவம் குறித்து விசாரிக்க 3 பேர் கொண்ட குழு அமைத்து முதலமைச்சர் விஜய் உத்தரவு. 24 மணி நேரத்தில் இடைக்கால அறிக்கையும் 3 நாட்களில் இறுதி அறிக்கையும் தாக்கல் செய்யவும் அறிவுறுத்தல். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள தொழிற்சாலையிலிருந்து வெளியேறிய அமோனியா வாயு கசிவு சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உயர்தர மருத்துவ சிகிச்சை வழங்க முதலமைச்சர் உத்தரவு. ஸ்டான்லி மற்றும் ராஜீவ்காந்தி மருத்துவமனைகளின் முதல்வர்களுடன் ஒருங்கிணைந்து செயல்பட பொதுப்பணித்துறை அமைச்சர் மற்றும் கல்வித்துறை அமைச்சருக்கு அறிவுறுத்தல். தமிழ்நாட்டில் 307 தேர்வு மையங்களில் 1.42 லட்சம் மாணவ மாணவிகள் நீட் மறுதேர்வை எழுதுகின்றனர். சென்னையில் மட்டும் 43 மையங்களில் சுமார் 21,000 மாணவ மாணவிகள் நீட் மறுதேர்வை எழுதுகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் 3 ஆண்டுகளாக நீட் தேர்வுக்கு தயாராகி வந்த 20 வயது மாணவன் வெற்றியானந்தம் தேர்வு பயத்தால் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சோகம். நீட் தேர்வில் மீண்டும் தோல்வி அடைந்து விடுவோம் என்கிற பயத்தால் கடந்த 1 மாதமாக தூக்கமின்றி தவித்ததாக உருக்கமான கடிதம் எழுதி வைத்துவிட்டு மாணவன் எடுத்த விபரீத முடிவால் பெற்றோர்கள் வேதனை. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே எண்டப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த 18 வயது மாணவி ரோஷினி கடந்த 2 ஆண்டுகளாக நாமக்கல்லில் நீட் தேர்வுக்கு தயாராகி வந்த நிலையில் வீட்டில் தூக்கிட்டு இறந்த பரிதாபம். மருத்துவ படிப்பில் சேர வேண்டும் என்ற கனவுடன் பயிற்சி பெற்று வந்த அவர் இறந்தது பலரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ள நிலையில் இறப்பிற்கான காரணம் குறித்து காவல்துறை தீவிர விசாரணை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சட்டமன்ற அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்த முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரின் திருவுருவப் படத்திற்கு மரியாதை செய்த முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் நிர்வாகிகள் மத்தியில் சிறப்புரையாற்றினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சட்டமன்ற அலுவலகத்தை திறந்து வைத்த அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினருக்கு நன்றி தெரிவித்து சிறப்புரை. சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினரின் வெற்றிக்கு அரும் பாடுபட்ட நிர்வாகிகளுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்ட முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் திமுகவின் கோட்டையாக இருந்த இத்தொகுதியை அதிமுக தொகுதியாக மாற்றியதற்கு அனைவருக்கும் நன்றி என சூளுரை. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே மின்கசிவால் வீடு தீப்பற்றி எரிந்த நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை அஇஅதிமுக எம்எல்ஏ மோகன் நேரில் சந்தித்து ஆறுதல். நிவாரண உதவிகளை வழங்கிய அஇஅதிமுக எம்எல்ஏ மோகன் தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வதாக உறுதி. கட்சி சாதி மத பாரபட்சமின்றி போராட்டத்தில் ஈடுபட்டு மத்திய அரசின் அலுவலகங்களை ஸ்தம்பிக்க செய்தால்தான் மேகதாது அணை கட்டப்படுவதை தடுக்க முடியும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேட்டி. வாரிசு அரசியலை எதிர்த்து கட்சி தொடங்கி அதற்கு முரண்பாடாக தன் மகனுக்கு கட்சியில் பொறுப்பு அளித்து எம்பி ஆக்கிவிட்டு போராட்டத்துக்கு மட்டும் மக்களையும் அனைத்து கட்சிகளையும் அழைப்பது எந்த வகையில் நியாயம் என மக்கள் சரமாரி கேள்வி. மேகதாட்டு அணையை கட்டுவதற்கு முழுக்க அதை இயக்குவதும் ஊக்குவிப்பதும் செய்கிறதும் எல்லாம் நரேந்திர மோடி சர்க்கார். நரேந்திர மோடி சர்க்காரை நேரடியாக எதிர்க்க வேண்டும். மத்திய சர்க்கார் அலுவலகங்களை ஸ்தம்பிக்க செய்ய வேண்டும். அப்படி என்றைக்கு ஜனங்கள் 65 மாதிரி கொந்தளித்து எழுகிறார்களோ, மொத்த தமிழகத்திலே கட்சி ஜாதி மதம் பார்க்காமல் வாலிபர்களையும் மாணவர்களையும் திரட்டிக்கொண்டு கொந்தளித்து எழுகிறார்களோ, அப்பொழுதுதான் மேகதாட்டு அணையை கட்டுவதை தடுப்பதற்கான எண்ணத்துக்கு வருவான். சென்னை பெருநகர சென்னை மாநகராட்சி ஒப்பந்ததாரர்களுக்கு செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை சுமார் 1800 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ள நிலையில் கடும் நிதி நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. வருவாய் வசூலை அதிகரித்து நிலுவைத் தொகைகளை படிப்படியாக வழங்க மாநகராட்சி நடவடிக்கை.
இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் 12வது சர்வதேச யோகா பயிற்சி நடைபெற்றது. லடாங் பாங்கோங் சோ ஏரியில் ஏரிக்கரையில் 47வது பட்டாலியன் ராணுவ வீரர்கள் யோகா செய்ததோடு குஜராத் வதோதராவில் பெண்கள் அக்வா யோகா பயிற்சியிலும் கொல்கத்தா கங்கை நதியில் சொகுசு படையிலும் யோகா பயிற்சி செய்தனர். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் நடைபெற்ற 12வது சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் யோகாசனம் செய்தார் பிரதமர் நரேந்திர மோடி. ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்ற கருப்பொருளை கொண்டு ஏற்பாடு செய்யப்பட்ட யோகா தின நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. और धीरे धीरे श्वास छोड़ते हुए दोनों हाथों को नीचे की तरफ लेके आइए. सांस छाड़ते छाड़ते सामान्य अवस्था फिरे आसन. अब हम स्कंद चक्र का अभ्यास करेंगे. धीरे धीरे दोनों हाथों को बगल में से कंधों के बराबर लेके आइए. ஆரோக்கியமான முதுமையை ஊக்குவிக்கும் நோக்கில் இந்த ஆண்டிற்கான யோகா தினத்திற்கு யோகா ஃபார் ஹெல்தி ஏஜிங் என்ற கருப்பொருள் அறிவிப்பு. உடல்நலம், மனநலம் மற்றும் சுறுசுறுப்பான வாழ்க்கை முறையை முதியோர் பருவத்திலும் பேண யோகா உதவும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை தாம்பரம் மத்திய சித்த மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம், தஞ்சாவூர் தஞ்சை பெரிய கோயில் பிரகாரத்தின் முன்புறம் உள்ள இடங்களில் ஏராளமானோர் சர்வதேச யோகா பயிற்சி செய்தனர். சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரி கடற்கரை, தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே ஆதிச்சநல்லூரில் உள்ள தொல்லியல் துறை அகழாய்வு தலம் ஆகிய இடங்களிலும் ஏராளமானோர் யோகா பயிற்சி செய்தனர். சிவகங்கை மாவட்டம் இலுப்பைக்குடியில் உள்ள இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படை பயிற்சி மையமான ITBBயில் ஆரோக்கியமான முதுமை அடைதலுக்கான யோகா குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் 1400 வீரர்கள் யோகா பயிற்சி. சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் யோகா மற்றும் இயற்கை மருத்துவ பிரிவான ஆயுஷ் அமைச்சகம் சார்பில் யோகாவின் முக்கியத்துவத்தை உலகிற்கு எடுத்துக்காட்டும் வகையில் ITBB வீரர்கள் யோகா பயிற்சி செய்தனர். One namaskar, 2 hands up, 3 bend down, 4 left leg back, 5 mountain. தாவேக ஆட்சியில் சிங்கப்பெண் அதிரடிப்படை தொடங்கப்பட்ட நிலையிலும் கேள்விக்குறியான சிறுமிகள் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே காதலியை நண்பர்களுக்கு விருந்தாக்க முயன்ற கயவன் உள்பட 3 பேரை பிடித்து போலீசிடம் ஒப்படைத்த பொதுமக்கள். பாதிக்கப்பட்ட +2 மாணவியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் சஞ்சய், உபேஷ், தர்மா, முத்தரசன் ஆகிய 3 பேரையும் அனைத்து மகளிர் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து விசாரணை. நெல்லை மாவட்டம் வெங்கலப்பொட்டலில் வாகன ஓட்டி சுப்பையா என்பவர் 17 வயது சிறுமி குளிக்கும் போது எட்டி பார்த்த புகாரிலும் நெல்லை மருத்துவமனையில் சிறுமியிடம் அத்துமீறிய தன்ராஜ் என்பவரும் போக்சோவில் சிக்கினர். நெல்லை மாவட்டத்தில் போக்சோ வழக்கில் நடப்பு மாதத்தில் சிறுமிகளிடம் அத்துமீறிய 19 பேர் சிக்கியுள்ளதால் மக்கள் கடும் அதிர்ச்சி. புதுக்கோட்டை அருகே 10ஆம் வகுப்பு மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட உடற்கல்வி ஆசிரியர் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். குற்றம் செய்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்காததால் மாணவிகளுக்கு எதிரான அத்துமீறல் சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டே இருப்பதாக புகார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் வேலை வாங்கி தருவதாக வடமாநில இளைஞர்களை அறையில் அடைத்து வைத்து பணம் பறித்த 5 பேர் சிக்கினர். தலைமறைவாகிய 2 வரை போலீசார் தேடும் நிலையில் வேலைவாய்ப்பு என்ற பெயரில் அதிகரிக்கும் மோசடிகளால் பொதுமக்கள் அதிர்ச்சி. ஈரோட்டில் தபால்காரரிடம் இருந்த கடிதங்களை திருடி கஞ்சா போதை ஆசாமிகள் அடாவடி. கைது செய்ய சென்ற காவலர்களை கஞ்சா போதை இளைஞர்கள் மிரட்டி சாவகாசமாக தப்பிச் சென்ற அவலம். இந்தியாவின் பொருளாதார சீர்திருத்த திட்டங்களுக்காக 14,150 கோடி ரூபாய் நிதி வழங்க உலக வங்கிகளின் செயல் இயக்குநர்கள் குழு ஒப்புதல். அடுத்த 20 ஆண்டுகளில் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் திட்டங்களின் கீழ் நிதி ஒதுக்கீடு செய்ய உலக வங்கி குழு அறிக்கை. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி ராமர் கோயிலுக்கு பக்தர் நன்கொடையாக வழங்கிய 60 கிலோ வெள்ளிக்கட்டிகள் மாயமானதாக அதிர்ச்சி தகவல்.
கோயில் கணக்கு மற்றும் இருப்பு பதிவேடுகளில் வெள்ளிக்கட்டிகள் விவரம் இல்லாததால் சிறப்பு புலனாய்வு குழு தீவிர விசாரணை. சேலம் மாவட்டம் சங்ககிரியில் சிறுவர்களை குறிவைத்து போதை மாத்திரை விற்பனை செய்த 2 இளைஞர்கள் பிடிபட்டனர். கைதானவர்களிடமிருந்து 40 போதை மாத்திரைகள், 4 ஊசிகள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் தப்பியோடிய மற்றொரு இளைஞர்களுக்கு வலைவீச்சு. சென்னை வியாசர்பாடி கல்யாணபுரம் பகுதியைச் சேர்ந்த 16 வயது பள்ளி சிறுமி ஒருவர் திடீரென மாயமானது சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு. தூய்மை பணியாளரான சிறுமியின் தாய் அளித்த புகாரின் பேரில் வியாசர்பாடி போலீசார் வழக்கு பதிவு செய்து மாயமான சிறுமியை தேடி வரும் நிலையில் சிங்கப்பெண் அதிரடி படையினர் துரித நடவடிக்கை எடுக்க மக்கள் கோரிக்கை. சென்னையிலிருந்து பெங்களூரு மற்றும் ஹைதராபாத் வழித்தடங்களில் புல்லட் ரயில் சேவையை தொடங்க மத்திய அரசு ஒப்புதல். புதிய புல்லட் ரயில் திட்டத்தின் மூலம் சென்னை பெங்களூரு இடையேயான பயண நேரம் 73 நிமிடங்களாக குறையும் என எதிர்பார்ப்பு. இந்தியாவில் 16 வகையான கலவை மருந்துகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் சிகிச்சை பயன் நிரூபிக்கப்படாததும் உடல்நல ஆபத்து இருப்பதுமே தடைக்கு காரணம் என மத்திய அரசு விளக்கம். பொது சுகாதார நலனை பாதுகாக்கும் நோக்கில் இந்த தடையை உடனடியாக அமல்படுத்த மாநில மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகளுக்கு மத்திய அரசு உத்தரவு. ஈரோடு தனியார் கல்லூரி தேர்வு அறையில் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பேராசிரியர் சிக்கினார். தேர்வு கண்காணிப்பு பணியின் போது மாணவியிடம் அத்துமீறிய ராஜாராம் கிருஷ்ணமூர்த்தி என்பவர் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் தாவேக ஆட்சியில் பெண் குழந்தைகளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பவே பெற்றோர் அச்சம். நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரியும் சென்னை கிண்டியில் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்ற இந்திய மாணவர் சங்கத்தினர் 61 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு. போராட்டத்தின் போது காவல்துறையினருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட மாணவர்கள் மீது சட்டவிரோதமாக கூடுதல் உள்ளிட்ட வழக்கு பிரிவுகளின் கீழ் நடவடிக்கை எடுத்து காவல்துறை அராஜகம். கர்நாடக அரசின் நீண்டகால கனவு திட்டமான மேகதாது அணை திட்டத்தை செயல்படுத்துவதில் மாநில அரசு உறுதியாக உள்ளது. கர்நாடக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் ராமலிங்க ரெட்டி திட்டவட்டம். சென்னையில் 200க்கும் மேற்பட்ட மாநகராட்சி பள்ளிகள் உள்ள நிலையில் 55 பள்ளிகளுக்கு மட்டுமே மேற்கூரை குளிர் குறைப்பு திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தகவல். மாணவர்கள் அனைவரும் ஒரே மாநகராட்சி நிர்வாகத்தின் கீழ் படிக்கும் போது சில பள்ளிகளுக்கு மட்டும் சிறப்பு வசதியும் மற்ற பள்ளிகளுக்கு காத்திருப்பு நிலையும் ஏன் என விமர்சனம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி திமுக சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி தங்களை விவாகரத்து செய்யும்படி மிரட்டுவதாக சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் இளம் ஜோடி திடுக்கிடும் புகார். தனது தாலியை அறுத்து தாக்கியதுடன் லாரி ஏற்றிக் கொள்ளப் போவதாக மிரட்டியதாகவும் அரசியல் செல்வாக்கால் தொடர் அழுத்தம் கொடுப்பதாகவும் இளம்பெண் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு. அவர் என்ன பண்ணுறாரு, இந்த பையனை கொன்னுடுவேன், லாரி ஏற்றி கொன்னுடுவேன், நீ கையெழுத்து போடலைன்னா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை கட்டன் பண்ணுறாங்க. ஸோ இந்த பொண்ணு வேறு வழி இல்லாமல் பெற்றவங்களுக்கு பயந்து, இப்போ இருக்கிற பொலிட்டிக்கலி சப்போர்ட்டட் பர்சன், பொலிட்டிக்கலி சவுண்ட் பார்ட்டிக்கு பயந்து வீட்டில் இருந்திருக்காங்க. கடந்த 2 மாதமாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. சரி, இப்போ இன்றைக்கி ஒரு சான்ஸ், இன்றைக்கி மிஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பொண்ணோட உயிருக்கோ இந்த பையனோட உயிருக்கோ இந்த பொண்ணோட பெற்றோர்களால் ஆபத்து இருக்குன்ற காரணத்துக்காக இந்த பொண்ணு பெற்றோர்களை மீறி காவல் நிலையத்துக்கு கமிஷன் ஆஃபீஸ்க்கு கமிஷனர் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் கொடுத்து. சென்னையை சேர்ந்த வருவாய்த்துறை அதிகாரி லஞ்சம் கேட்டது தொடர்பான விசாரணையில் நடவடிக்கை எடுக்காமல் இருக்க லஞ்ச ஒழிப்புத்துறை பெண் காவல் ஆய்வாளர் லஞ்சம் கேட்டு மிரட்டல். லஞ்ச ஒழிப்புத்துறை பெண் காவல் ஆய்வாளர் விமலா பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதோடு அவருக்கு ஆதரவாக செயல்பட்ட காவல் துணை ஆய்வாளர் ஜாய் தயாள் உதகைக்கு பணியிட மாற்றம். வேலூர் மாவட்டம் நிர்வாகத்தில் தொடரும் குளறுபடிகள் குறித்து குற்றச்சாட்டுகள் அதிகரித்துள்ள நிலையில் திமுக மேயர் சுஜாதாவுக்கு எதிராக சொந்த கட்சியினரே அதிருப்தி வெளிப்படுத்தியுள்ளனர். மாமன்ற செயல்பாடுகள் மற்றும் நிர்வாக தலையீடுகள் குறித்து புதிய சர்ச்சைகள் எழுந்துள்ளன. சென்னை சாஸ்திரி நகர சாலையோரத்தில் நின்ற வாகனங்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக வெளியாகியுள்ள காட்சிகள் கடும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. வாகன ஓட்டுநர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக சொத்துக்களை சேதப்படுத்தப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்ததால் இது ஒழுங்கு நடவடிக்கையா அல்லது அதிகாரத்தின் அத்துமீறலா என பொதுமக்கள் கேள்வி.
எல்லோண்ட வண்டி மட்டும் உள்ள நிக்கணும் என்ன மேடம்? மேடம் இதுல எத்தனை இன்ஸ்பெக்டர் வந்து உங்களை மாதிரி யாரும் இப்படி பண்ணதில்ல மேடம். நாங்களே இங்க எல்லோண்டோல இருந்து தான் போயிருக்கிறோம். சென்னை அடுத்த ஏகாட்டூரில் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்த போது ஐடி ஊழியர் மாரடைப்பால் திடீரென உயிரிழந்த சோகம். விளையாடும் போதே ஏற்பட்ட மாரடைப்பால் அவர் உயிரிழக்கும் அதிர்ச்சி காட்சிகள் வெளியாகி பார்ப்போரை கண்கலங்க செய்துள்ளது. புகைப்பிடித்தல், மதுபான பழக்கம் மற்றும் கல்வியறிவு குறைவு ஆகியவை முன்கூட்டிய மரண அபாயத்தை அதிகரிப்பதாக 5 லட்சத்திற்கும் மேற்பட்டோரிடம் நடத்தப்பட்ட ஆய்வில் அதிர்ச்சி தகவல். புகை மற்றும் மது பழக்கம் உள்ள ஆண்களுக்கு மற்றவர்களை விட மரண அபாயம் 2 மடங்காக உயர்ந்துள்ளதாக ஆய்வு முடிவுகள் எச்சரித்துள்ளன. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே உள்ள தொழிற்சாலையிலிருந்து வெளியான அமோனியா கசிவால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் இரங்கல். சிகிச்சை பெற்று வரும் அனைவரும் விரைவில் குணமடைய வேண்டும் எனவும் விருப்பம் தெரிவித்துள்ளார். PM கிசான் திட்டத்தின் 23வது தவணை நிதியாக நாடு முழுவதும் 9.44 கோடி விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் தலா 2000 வீதம் மொத்தம் 18,880 கோடி ரூபாயை விடுவித்த பிரதமர் நரேந்திர மோடி. மேற்கு வங்க மாநிலம் ஹூக்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 12,200 கோடி மதிப்பிலான பிரதமரின் விரிவான பயிர் காப்பீடு மற்றும் மறுசீரமைப்பு காப்பீட்டு திட்டங்களையும் தொடங்கி வைத்தார். பிரதமர் நரேந்திர மோடி உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட INS துனகிரி, INS அக்ராய் மற்றும் INS சஞ்சோதோஷக் ஆகிய 3 அதிநவீன போர்க்கப்பல்களை நாட்டுக்கு அர்ப்பணித்தார். அதிநவீன போர்க்கப்பல்கள் 75%க்கும் அதிகமான உள்நாட்டு பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் உள்நாட்டில் பலருக்கு வேலைவாய்ப்புகளும் உருவாக்கப்பட்டுள்ளது என பாதுகாப்பு அமைச்சகம் அறிவிப்பு. और अंततः वो ऐतिहासिक क्षण जिसका हम सभी को बेसब्री से इंतजार था। देवियों और सज्जनों, भारत की समुद्री यात्रा का यह एक अत्यंत गौरवशाली पल है। भारतीय नौसेना के 3 महाबली युद्धपोत आपके समक्ष प्रस्तुत हैं। स्वागत कीजिए INS दूनागिरी, INS संशोधक, INS अग्रय। லெபனான் மீது இஸ்ரேலிய படைகள் நடத்திய புதிய தாக்குதல்களின் காணொலியை வெளியிட்ட பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு, அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்த போர் நிறுத்தத்தை மீறி ஹெஸ்புல்லாக்கள் தாக்குதல் நடத்துவதாக கூறி வான்வெளி மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்து பேச்சுவார்த்தைகளை தொடங்குவதற்காக அமெரிக்க துணை அதிபர் வான்ஸ் சுவிட்சர்லாந்துக்கு வருகை. அமெரிக்க மற்றும் ஈரானின் உயர்மட்ட பேச்சுவார்த்தையாளர்கள் தொழில்நுட்ப விவரங்கள் குறித்து உடன்பாடு எட்டுவதற்காக 60 நாட்கள் தீவிர பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளதாகவும் தகவல். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே ஜலகண்டாபுரம் பகுதியில் 13 வயது சிறுமியை பாலியல் தொந்தரவு செய்த 3 பேர் போக்சோவில் சிக்கினர். புகாரின் பேரில் ஓமலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் போக்சோ வழக்கு பதிவு செய்து விசாரணை. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள நியூ காலேஜில் நீட் மறுதேர்வை எழுதும் மாணவர்களின் அறைகளுக்கான அறிவிப்பு பலகை வைக்கப்படாததை கண்டித்து தேர்வு அலுவலருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பெற்றோர். ஏற்கனவே வினாத்தாள் கசிவு காரணமாக நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டு மறுதேர்வு நடைபெறும் நிலையில் தேர்வு மையங்களில் நடைபெறும் குளறுபடிகளால் மாணவர்கள் அதிருப்தி.
2 கொடுத்துருக்கான். என் பிள்ளை எங்க உட்காரோம் எங்க இந்த கிளாஸ் 2 சென்டம் போட்டிருக்காங்க. அதுங்க நீங்க கூட வாங்க. கேவி வேற எதனா ஒரு ஸ்டேடியம் எழுதுற இடத்துல நான் கூட்டு போய் காமிக்கிறேன் ஐயா. தெளிவா இருக்கு. வந்து ஆர்கியூமெண்ட் பண்றாரு, தப்பு பண்ணிருக்காரு. பண்ணுங்க சார், எல்லாம் போயிட்டோம்மா. கேண்டிடேட் உள்ள போயிடுங்க. கேண்டிடேட் உள்ள போயிடுங்க. உள்ள போற டைம்ல இன்னும் பண்ணல, நீங்க பண்ணுங்க சீக்கிரம். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே படுத்த படுக்கையாக இருந்த 72 வயது மூதாட்டியை சில்வர் டம்ளரால் கழுத்தை கீறி கொலை செய்ய முயன்ற பக்கத்து வீட்டு நபர் பிடிபட்டார். மூதாட்டியை கொலை செய்ய முயன்ற சக்திவேல் என்பவரை கைது செய்யப்பட்ட நிலையில் தமிழகத்தில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் குற்றச் சம்பவங்களால் பொதுமக்கள் அதிருப்தி. சென்னை ஐஸ் ஹவுஸ் குஜராத் அலிகான் தெருவில் சந்தேகத்திற்குரிய வகையில் நின்றிருந்த தமிழரசன் என்ற இளைஞரிடமிருந்து போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. பெயிண்டிங் வேலை பார்த்து கொண்டே போதை மாத்திரைகளை விற்று வந்த அவரிடமிருந்து 100 போதை மாத்திரைகள் பறிமுதல். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே வீட்டில் தனியாக இருந்த பெண்ணின் கழுத்திலிருந்து 5 சவரன் தங்கச் செயினை பறித்துச் சென்ற இருவர் சிக்கினர். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் நிலையில் கொலைகள் மற்றும் கொள்ளைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் அச்சத்தின் உச்சத்தில் மக்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் நீலமங்கலம் பகுதியில் காரில் கடத்தி வரப்பட்ட 1 கிலோ கஞ்சா பொட்டலம் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் 5 இளைஞர்கள் பிடிபட்டனர். தமிழகத்தில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் கஞ்சா கடத்தல் சம்பவங்களால் இளைஞர்களின் எதிர்காலம் சீரழிந்து வருவதாக பொதுமக்கள் வேதனை. சென்னை வேப்பேரியில் சொகுசு காரில் போதைப் பொருட்களை விற்பனைக்காக வைத்திருந்த பெண் உட்பட 3 பேர் கொண்ட கும்பல் சிக்கியது. பிடிபட்ட நபர்களிடமிருந்து மெத்தபெட்டமைன், LSD ஸ்டாம்ப், MDMA போதை மாத்திரைகள் உள்ளிட்டவைகள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் IT ஊழியர்களை குறிவைத்து போதைப் பொருள் விற்றது விசாரணையில் அம்பலம். செங்கல்பட்டு மாவட்ட சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலிருந்து சுவர் ஏறி குதித்து பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய 5 சிறார்கள் தப்பியோட்டம். தப்பியோடிய சிறார்களை காவலர்கள் தீவிரமாக தேடி வரும் நிலையில் பாதுகாவலர்களின் அலட்சியமே காரணம் என எழும் விமர்சனம். தூத்துக்குடி மாவட்டம் அயன்ராஜாப்பட்டியில் உள்ள பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் விபத்து நிகழ்ந்த இடத்தில் நெல்லை சரக DIG ஆய்வு. 29 பேர் காயமடைந்த நிலையில் வெடிவிபத்து தொடர்பாக 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை. கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அருகே இறையூர் கிராமத்தில் வீட்டின் பூட்டை உடைத்து 8 சவரன் தங்க நகை மற்றும் 15,000 ரூபாய் ரொக்க பணம் ஆகியவை திருட்டு. பல வீடுகளில் கொள்ளை முயற்சிகள் நடைபெற்றதாகவும் காவல்துறையினர் முறையாக ரோந்து பணியில் ஈடுபடாததே கொள்ளைகள் துணிகரத்துடன் நடைபெற காரணம் எனவும் அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை பெரம்பூர் மாதவரம் பிரதான சாலையில் மின்சார டிரான்ஸ்பார்மர்கள் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. வெகு நேரம் போராடி தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்த நிலையில் சுற்றுவட்டார பகுதிகள் 5 மணி நேரத்திற்கு மேலாக இருளில் மூழ்கியதால் பொதுமக்கள் அவதி. தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான 2ஆம் நாள் விவாதம் நாளை மீண்டும் தொடங்குகிறது. துணை சபாநாயகர் M. ரவிசங்கர் முன்மொழிந்த தீர்மானம் குறித்து உறுப்பினர்கள் கருத்து தெரிவிக்க உள்ள நிலையில் புதிய நடுவர் நீதிமன்றம் அமைக்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ள பிரச்சினை சட்டசபையில் ஒழிக்கும் என எதிர்பார்ப்பு. தமிழக சிறு தொழில் வளர்ச்சி கழகத்தின் 55வது ஆண்டு அறிக்கை, தமிழ்நாடு டெக்னாலஜி ஹப் அறிக்கை மற்றும் வீட்டு வசதி வாரியத்தின் தணிக்கை அறிக்கை ஆகியவை சட்டப்பேரவையில் நாளை தாக்கல் செய்யப்படுகின்றன. முக்கிய அறிக்கைகள் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் புதிய அரசின் கொள்கை எப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இந்திய கொடியுடன் 3 கச்சா எண்ணெய் கப்பல்கள் ஆர்முஸ் ஜலசந்தியை வெற்றிகரமாக கடந்து இந்தியாவை நோக்கி வந்து கொண்டிருப்பதாக மத்திய அமைச்சர் சர்பானந்தா சோனோவால் தகவல். ஜூன் 24 முதல் ஜூலை 1ஆம் தேதிக்குள் 3 கச்சா எண்ணெய் கப்பல்களும் இந்தியாவை வந்தடையும் என்று எதிர்பார்ப்பு.
மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் திமுக எம்எல்ஏவிடம் ரூபாய் 42.5 லட்சம் நூதன கொள்ளையில் ஈடுபட்ட மேலாளர் மற்றும் அவரது காதலி கைது. திமுக எம்எல்ஏ கொடுத்த பணத்தை காதலியிடம் கொடுத்துவிட்டு பணம் காணாமல் போனதாக நாடகமாடியது அம்பலம். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி மற்றும் வீடூர் அணை பகுதிகளில் இளைஞர்களுக்கு போதை மாத்திரைகளை விற்பனை செய்து வந்த சரத் என்ற இளைஞர் சிக்கினார். தப்பி ஓட முயன்ற அவரை காவல்துறையினர் விரட்டி பிடித்த நிலையில் இளைஞர்களை சீரழிக்க விற்பனைக்காக வைத்திருந்த 417 போதை மாத்திரைகள் சிக்கின. கோவை காந்திபுரத்தில் போதை தலைக்கேறி நிற்க முடியாமல் போலீஸ் பேரிகார்டை பிடித்து தள்ளாடிய நபரின் வீடியோ இணையத்தில் வைரல். மற்றொரு சம்பவத்தில் பைக்குகளை நடுரோட்டில் நிறுத்தி கார் ஓட்டுநரை தாக்கிய 4 போதை ஆசாமிகளின் காட்சிகளும் வெளியாகியுள்ள நிலையில் கோவை மக்கள் அதிர்ச்சி. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே கால்நடை அரசு மருத்துவமனை ஊழியர் மீது கொடூர தாக்குதல். காட்டுப்பன்றி கடித்ததாக நாய் ஒன்றை சிகிச்சைக்கு எடுத்து வந்த 4 இளைஞர்கள் மருத்துவமனை உதவியாளரிடம் தகராறு செய்து தாக்கியதாக தகவல். தமிழகத்தில் உழவர் அலுவலர் தொடர்பு 2.0 திட்டத்தை மீண்டும் செயல்படுத்துவதற்கான அரசாணை வெளியிட்டதற்கு உழவர் நலன் மற்றும் வேளாண் துறையினர் மத்தியில் கடும் எதிர்ப்பு. வேளாண் மற்றும் தோட்டக்கலை உள்ளிட்ட அதிகாரிகளின் பணிகள் ஒருங்கிணைக்கப்படுவதால் அதிகாரிகளின் பணிச்சுமை அதிகரித்து உழவர்களுக்கான ஆலோசனைகளின் தரம் பாதிக்கக்கூடும் என குற்றச்சாட்டு. மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா இடையே கருத்து வேறுபாடுகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் வரும் 23இல் டெல்லியில் முக்கிய ஆலோசனை. கர்நாடக அரசு மேகதாது திட்டத்திற்கான திருத்தப்பட்ட விரிவான திட்ட அறிக்கையை விரைவில் தாக்கல் செய்ய உள்ளதை தொடர்ந்து தமிழ்நாட்டின் நீர்வரத்து உரிமைகளை பாதிக்காமல் தீர்வு காணப்படுமா என பொதுமக்கள் எதிர்பார்ப்பு. நெல்லை மாவட்டம் குன்னத்தூர் பகுதியில் 3 மாதங்களாக குடிநீர் விநியோகம் செய்யவில்லை என கூறி பொதுமக்கள் காலி குடங்களுடன் போராட்டம். நீரேற்றும் நிலையம் இருந்தும் அதிகாரிகள் அதனை பயன்படுத்தாமல் முடக்கி வைத்துள்ளதாகவும் புகார். பிற நாடுகளின் குப்பைகளை கொட்டும் இடமாக இந்தியாவை மாற்ற அனுமதிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கண்டனம். வெளிநாடுகளில் இருந்து கழிவு காகிதங்களை இறக்குமதி செய்த போது கண்டெய்னர்களில் இருந்த பிளாஸ்டிக் பாட்டில்கள், கண்ணாடி துண்டுகள் உள்ளிட்ட திடக்கழிவுகளை மறு ஏற்றுமதி செய்ய அனுமதி கோரிய வழக்கில் நீதிபதி காட்டம். குண்டார் ஆற்றில் அதிகாரிகள் துணையுடன் நடைபெறும் மணல் கொள்ளை மீது நடவடிக்கை கோரும் மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் அதிகாரிகள் தாக்கல் செய்த தவறான அறிக்கையால் அதிர்ச்சி. தவறு செய்தவர்களை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்ட நீதிபதிகள் புகார் அளித்தவர் மீது பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டது குறித்தும் குற்றவாளிகளுக்கு காவல்துறை உடந்தையாய் இருந்தார்களா என்பது குறித்தும் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவு. கல்வியை தொடர தாய்மை ஒருபோதும் தடையாக அமையக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கருத்து. பிரசவம் காரணமாக ஆய்வுக் கட்டுரை சமர்ப்பிக்காத சட்டக் கல்லூரி மாணவிக்கு வாய்ப்பளிக்க சட்ட பல்கலைக்கழகத்திற்கு நீதிமன்றம் உத்தரவு. கோவை ஆனைமலையில் தாவேக மேற்கு ஒன்றிய செயலாளராக உள்ள பாம்பே மணி உள்ளிட்ட 2 மதுபோதையில் இளைஞர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்த வீடியோ காட்சி வெளியாகி அதிர்ச்சி. அமைச்சர் விக்னேஷின் ஆதரவாளர்கள் என கூறிக்கொண்டு பதிவு எண் இல்லாத வாகனத்தில் நடுரோட்டில் ரகளையில் ஈடுபட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. போனா வேலை முடிஞ்சுல எதுக்குன்னா ஓடு இல்லைங்க சரிங்களா இல்ல நடுரோட்ல போட்டு வண்டி எடுக்க சொன்னா ஆனமலை ஒன்றியம் டிவிக்கேங்கிறீங்க தலைவர் போட்டோ ஜோப்ல வச்சுட்டு இதெல்லாம் நல்லாவா இருக்கு. தண்ணி போட்டு சொல்லுங்க. ஒரு பொறுப்புல இருக்கவங்க பொறுப்பா இருக்கணும்னா நீங்க தண்ணி போட்டு தான் பேசுறீங்க. வாசம் இங்க வருது. கர்நாடகா ஆந்திராவில் இருந்து வரத்து குறைந்துள்ளதால் தமிழகத்தில் அரிசி விலை கிலோவுக்கு 5 ரூபாய் உயர்வு. விலை உயர்வின் தாக்கத்தால் மொத்த விலையில் 1150 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 26 கிலோ சன்னரக அரிசி மூட்டை விலை தற்போது 1250 ரூபாயாக விற்பனை.
விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் திருமண வீட்டினர் சென்ற பேருந்து சாலையோரம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததோடு 40க்கும் மேற்பட்டோர் படுகாயம். பாதிக்கப்பட்டவர்களை மாவட்ட ஆட்சியர் நேரில் சந்தித்து ஆறுதல். தமிழகத்தில் தயாராக உள்ள புதிய சூரிய சக்தி மற்றும் காற்றாலை மின் நிலையங்களுக்கு மின்வாரியம் இணைப்பு அனுமதி வழங்காததால் உற்பத்தி தொடங்க முடியாமல் முடக்கம். கோடிக்கணக்கில் முதலீடு செய்த நிறுவனங்கள் நிதி நெருக்கடியில் சிக்கியுள்ள நிலையில் மின் பற்றாக்குறை குறித்து எழுந்துள்ள கேள்விகள். சாலை விபத்துகளில் பாதசாரிகள் உயிரிழப்பு பட்டியலில் தமிழகம் முதலிடம். மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை வெளியிட்ட அறிக்கையில் 5 ஆண்டுகளில் 4712 பேர் உயிரிழந்திருப்பதாக அதிர்ச்சி தகவல். பிரான்ஸ் நாட்டில் 1982 ஆண்டு ஜூன் 21 இசையமைப்பாளர்கள் கூடியதை முன்னிட்டு இன்று உலகெங்கும் உள்ள இசைக்கலைஞர்களை கௌரவிக்கும் உலக இசை தினம் சிறப்பாக கொண்டாட்டம். நாடு, மொழி, இனம் என்ற எந்த பாகுபாடும் இன்றி உலக மக்கள் அனைவரையும் ஒன்றிணைக்கும் பொதுமொழியாகவும் மனக்கவலைகளை தீர்க்கும் ஆமருந்தாகவும் இசை விளங்குவதாக இசைப்பிரியர்கள் பெருமிதம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அடர்ந்த பனி மூட்டங்கள் நிலவியதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. பசுமை பள்ளத்தாக்கு, தோன்பாறை, குணாகுகை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுத்து உற்சாகம். 61 நாள் மீன்பிடி தடைகாலம் முடிந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சென்னை காசிமேடு துறைமுகம், கடலூர் மீன்பிடி துறைமுகத்திலும் பெருமளவு திரண்ட பொதுமக்கள். காலை முதலே திரண்ட பொதுமக்களும் வியாபாரிகளும் போட்டி போட்டுக்கொண்டு மீன்களை வாங்கிச் சென்றனர். பெங்களூருவில் ராயல் என்ஃபீல்டு ஃப்ளையிங் ஃப்ளீ C6 எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள் விநியோகம் தொடங்கியது. சென்னையில் ஃப்ளையிங் ஃப்ளீ C6 பைக்கின் டெலிவரிகள் இல்லாத நிலையில் கர்நாடகாவில் தொடங்கப்பட்டுள்ளது முக்கியத்துவம் பெற்றுள்ளது. பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் திங்கட்கிழமை பதவி விலக வாய்ப்புள்ளதாக பிரிட்டன் ஊடக அறிக்கையில் தகவல். அமைச்சர்களின் கடும் அழுத்தம் மற்றும் தொழில் கட்சிகளுக்குள்ளான மோதலால் கெய்ர் பதவியை ராஜினாமா செய்ய முடிவெடுத்துள்ளதால் பிரிட்டன் அரசியலில் பரபரப்பு. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே முனி ஈஸ்வரன் கோவிலில் பொங்கல் வைக்கச் சென்ற குடும்பத்தினரை தேனீக்கள் துரத்தி தாக்கியதில் 9 பேர் படுகாயம். புகை பரவியதால் மரத்திலிருந்து கலைந்து வந்த தேனீக்கள் தாக்கிய நிலையில் 4 சிறுவர்கள் உட்பட 9 பேருக்கு குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. திண்டுக்கல் மாவட்டத்தில் மே மாதம் நடந்த நீட் தேர்வில் 3360 மாணவர்கள் தேர்வு எழுதிய நிலையில் மறுதேர்வில் 3080 மாணவர்கள் மட்டுமே பங்கேற்பு. நீட் தேர்வு குளறுபடியால் மாணவர்கள் மத்தியில் ஆர்வம் குறைந்து வருவதாக தகவல். 60 நாள் போர் நிறுத்த காலத்தில் ஆர்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் கப்பல்களுக்கு சுங்க கட்டணம் வசூலிக்கப்படாது என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. 60 நாட்களில் இறுதி ஒப்பந்தத்திற்கு ஈரான் ஒப்புக்கொள்ளாவிட்டால் அதன் பின்னர் ஆர்முஸ் ஜலசந்தி பகுதியில் சுங்க கட்டணம் மீண்டும் வசூலிக்கப்படும் என்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் மழைக்கு வாய்ப்பு. திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி மாவட்டங்களில் இடி மின்னல், பலத்த காற்றுடன் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 2253 கன அடியில் இருந்து 1790 கன அடியாக குறைந்துள்ளது. அணையில் இருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1000 கன அடி நீர் வெளியேற்றம்.